வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரமல் புட்டிங் தான். சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வைக்கும் போதே நல்லா கரைஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸை நம்ம வாங்கிட்டோன்னா அதில் 2 பாக்கெட் உள்ளே இருக்கும். ஒன்று சுகர் சிரப்பு மாதிரி ஒன்றும், இன்னொரு பாக்கெட்டில் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேயே சுகர் அகர் அகர் எல்லாமே மிக்ஸ் பண்ணது தான். நம்ம அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து பாலை நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா நுர பொங்கி வர்ற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். பால் நல்லா திக்காக இருக்கிற பாலாக இருந்தால் செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் காய்ச்சி கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கிட்டனா போதும். பால் நல்லா காய்ச்சிட்ருக்கும் போதே நம்ம அந்த பாக்கெட்டில் இருக்கிற பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதிலையே பாலை மிக்ஸ் பண்ணியும் நம்ம விட்டுக்கலாம். கட்டி எதுவுமே படாது, ஆனால் நல்லா கரைஞ்சிரும். அந்த சிரப்பை நம்ம எந்த பவுலில் ஊற்ற போகிறோமோ அதில் நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா காய்ச்சி இந்த பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே டைரெக்டாக நம்ம பவுலில் ஊற்றி ஆற வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் சுகரை நல்லா கருக மெல்ட் பண்ணி வச்சுட்டோம் நம்ம ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த மிக்சிங் பவுடரை இதோட ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா எல்லோ கலரில் மாறி வந்துடும். அதுலேயே கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த புட்டிங்க்கு பால் எதுவுமே முட்டை எதுவுமே சேர்க்கலை, பால் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். நல்லா அந்த பொடியெல்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம எந்த பவுலில் ஊற்றுறோமோ அதில் ஊற்றி உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் சூடு போகிற வரைக்கும் வெளியில் தான் வச்சுருக்கணும். நல்லா குளிர்ந்து வந்த பிறகு ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே போதும், சூப்பராக ஆயிரும். இப்போ நம்ம அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எந்த வித பிசுறும் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வீட்டில் நியூ இயருக்கு சூப்பரான ஒரு புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அகர் அகர் தனியாக வாங்கி செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரி நம்ம கேரமல் மிக்சிங் வாங்கி செஞ்சிட்டனா ரொம்பவே ஈஸி. 10 நிமிஷத்துலேயே காய்ச்சி எடுத்துடலாம். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.